guys, welcome back to our channel. So இன்னைக்கான வீடியோல சம்பா கோதுமை ரவையில கேசரி எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம வெல்ல பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கோதுமை ரவைக்கு நம்ம 1/2 கிலோ பாகு காய்ச்சிக்கணும். இப்போது நம்ம இந்த வெல்லத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போது இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது இந்த வெல்லைப்பாகை காய்ச்சினதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இதில் கேஷ்யூஸையும் உலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ்யூஸை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உலர் திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கேஷ்யூஸ் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உலர் திராட்சை. இப்போது உலர் திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி ஆகிருச்சு. இப்போது இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் நம்ம சம்பா கோதுமை ரவையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். அதில் ஆல்ரெடி இருந்த நெய் போக இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 கப்பு ரவைனா அப்போது நீங்கள் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ திக் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் உறிஞ்சுன்னு. இப்போ இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஏலக்காவை கொஞ்சமாக நசுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் அப்படியே ஆட் பண்ணி அப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. இப்போது நம்ம லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக சூடாக நம்மளோட ரெசிபி வந்து செம்மையாக ரெடி ஆகிடும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி. அண்ட் ஹோப் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.